ஹாய் ஹலோ. இன்றைக்கி சண்டேனால் நம்ம நான்வெஜ்ஜு தான் செய்யலான்னு முடிவு பண்ணேன். பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் சண்டேனாலே ஒரு நான்வெஜ் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதே போல் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் தான். சரி இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசித்து பார்த்தேன். சரி போய் மட்டன், காடை, ஃபிஷ் 3மே வாங்கிட்டு வந்தேன். 3த்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணவே ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். சரி மெதுவாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மட்டன் வாஷ் பண்ணி எடுத்த உடனே குக்கரில் போட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு மட்டும் போட்டு மஞ்சள்தூள் லைட்டாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்த உடனே சரி மட்டன் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் போன உடனே மட்டன் தாளிக்க எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், அந்த பூலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா அந்த புரிஞ்சால் அந்த வாசனை எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விடுவேன். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா ஒரு சாந்து மாரி வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ஒரு நைஸான பதத்து அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து நல்லா விற்றியும் ஒரு கிரேவி மாரி வைக்கலான்னு முடிவு பண்ணி சரி ரொம்ப தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாத அப்படியே வைக்கலாம் சரின்னு அப்படியே செய்ய சொல்லி யோசிச்சுக்கிட்டே செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் வெந்திருக்க அந்த மிளகாத்தூள் நம்ம தேவையான மசாலாலாம் போட்ட உடனே மிளகாத்தூள் வாசனைலாம் போன உடனே நான் வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து ஊற்றி வேறு எதுவுமே போடலை. உப்பு தேவையான அளவு உப்பு மட்டும் தான் போட்டு நல்லா ஒரு சுண்டுற அளவுக்கு மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டு திருப்பி மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா ஒரு சுண்டி வர்றதுக்குள்ளே பக்கத்தில் மீன் வறுத்துடலாம், சரி டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனையும் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு மீன் வந்து 100 ரூபான்னாங்க. சரி ஒரு மீன் மட்டும் போதும், நம்ம மட்டன் வேறு செய்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து என் பையனுக்கு வறுத்தேன். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் வறுத்து கொடுத்தேன். மீன் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளேயே அந்த குழம்பையும் பார்த்துட்டு மீனையும் பார்த்துட்டு இருந்தேன். சரி மீன் வறுத்து முடிச்சோடனே சரி ரசத்தை கூட்டிடலாம், ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி ரசமும் தாளித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு சைடு. அது வரைக்கும் மட்டன் வெந்துகிட்டே தான் இருந்துச்சு. குக்கரில் என்ன தான் வச்சாலும் நம்ம கிரேவி வர கொஞ்சம் லேட்டாகும். மட்டன் வெந்து தான் இருக்கும், நம்ம அந்த திக்கான பதத்துக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதனால் வெந்துகிட்டே இருக்க சொல்லி ரசமும் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கிரேவியும் நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணேன், அதையும் எடுத்து ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம காடை வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த காடையும் வந்து 65 போட ரெடி பண்ணி எடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே காடையும் ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கிட்டு சரி வாங்க சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு நல்லபடியாக நாங்களும் சாப்பிட்டோம். நீங்களும் நல்லா சண்டே சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.